அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எண்கணித ஜோதிடர் ராஜேந்தர் பேசுகிறேன். நாம் இன்று எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா 9ஆம் நம்பர் பத்தி. 9னா 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 9, 18, 27 அப்படி என்றால் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால யாருடைய உதவியும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்க கைய ஊனி கரணம் போட்டு நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு பிறந்த இடத்துல சிறப்பு இல்லை. பிறந்த இடத்த விட்டு வெளியில அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இந்த மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியில போயிடணும். அப்பா அம்மா அண்ணன் தம்பி சப்போர்ட் எல்லாம் இல்லாம உங்களுடைய சொந்த முயற்சியிலே நீங்க உழைத்து வெற்றிகரமாக பெரிய லெவலுக்கு போவீங்க. அதே மாதிரி இந்த 9ஆம் தேதியில பிறந்தவங்க நிறைய விபத்துக்களை சந்திக்கணும். ரொம்ப வீர விளையாட்டுகள் செஞ்சு அதனால அடிபட்டு நிறைய காயங்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கங்க. 9 ஒரு அதுல 9, 18, 27 இந்த 3ல 18ஆம் தேதி பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதனால நீங்களும் சிறப்பாக அமையணும்னா இந்த 9ஆம் தேதியில பிறந்தவங்க 3 பேருமே உங்களுடைய பெயரை அதிர்ஷ்டமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய கையெழுத்தை அதிர்ஷ்டமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய திருமண தேதியை நல்ல தேதியில அமைத்துக் கொள்ளுங்க. அப்படி அமைச்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேன்மை நிலைக்கு வருவீங்க. பெரிய தலைவர் பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான பேரு என்னல வைக்கலாம் அப்படின்னா 9ஆம் நம்பரே உங்களுக்கு ஓகே. 9 செவ்வாய் 9ல பேர் வச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு பல 4-5 தலைமுறைக்கு உங்க பேரை எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேர் புகழோட நீங்க இருக்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ண பகை என்ன அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்ல போனா 9, 18, 27 இது அது அதிர்ஷ்ட எண். அடுத்தபடியாக 3, 12, 21, 30 இது 2 அதிர்ஷ்டமான எண். அப்புறம் பகை அப்படின்னு சொல்ல போனா 2, 9க்கு 2 தான் பகை. அதனால 2 வேண்டாம். 2, 8 பகை. 9, 3 நட்பு. அதிர்ஷ்டமான தேதி, உங்களுடைய அதிர்ஷ்டமான தேதி என்ன, உங்களுடைய பகை தேதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்ட தேதி 9, 18, 27, 3, 12, 21, 30. பகை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 2, 11, 20, 29, 8, 17, 26 இது அன்னைக்கு நம்பர்ஸ். அதிர்ஷ்டமான கலர் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிகப்பு. உங்களுக்கு சிகப்பு கலர் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எல்லாம் சிகப்புல வச்சுக்கோங்க. கருப்பு கலர் ஆகாது. அதிர்ஷ்ட கல் பவளம். ஆணாக இருந்தால் ஆண் பவளம், பெண்ணாக இருந்தா பெண் பவளம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஆண் பெண் தனித்தனியா கேட்டு வாங்கி வெள்ளியில இந்த பவள மோதிரத்தை போட்டு நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். அறுபடையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானே எதை வேணாலும் போய் நீங்க முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. முருகனை மனசுல வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். எல்லாமே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் எது, பகை நாள் எது அப்படின்னு பாக்குறது. அதிர்ஷ்ட நாள் செவ்வாய்க்கிழமை, பகை நாள் சனிக்கிழமை. உங்களுடைய அதிர்ஷ்டமான நண்பர்கள் எந்த தேதியில பிறந்தவங்க கூட நட்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1, 3, 4, 5, 6, 7, 9 இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருப்பாங்க. 2ஆம் தேதியில பிறந்தவங்க, 8ஆம் தேதியில பிறந்தவங்க உங்களோட நட்பு வச்சுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. அதிர்ஷ்டமான வேலை, நீங்க எந்த வேலைக்கு போனா ஜெயிக்கலாம் அப்படின்னு போனா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில், அடுத்தபடியாக வாகன சம்பந்தப்பட்ட தொழில், விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறை, கணக்கு சம்பந்தப்பட்ட துறை, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, மருந்து சார்ந்த தொழில், இதுல எல்லாம் நீங்க ஈடுபட்டியெல்லாம் நல்லா சிறப்பா பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அடிக்கடி நீங்க வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள்லாம் நிறைய ஏற்படும். இது சார்ந்த தொழில் உங்களுக்கு நல்ல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இந்த எண்கள்ல எல்லா எண்களையும் பத்தி நம்ம பேசி முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக எழுத்துக்களை பற்றி, எந்த எழுத்துல உங்களுடைய பேர் இருக்கோ
அந்த எழுத்தினுடைய பேர் உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவு வரும். அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எண்கணித ஜோதிடர் ராஜேந்தர். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.